நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரை. நமது அரசியலமைப்பு உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய குடியரசின் அடித்தள ஆவணம் என பேச்சு. சிறுதானிய தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 800 பெண் விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முன்மாதிரியாக திகழ்வதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் கருத்து. ஜவுளி, தொழில்நுட்பம், மின்னணு பொருள் என எதுவாக இருந்தாலும் அவற்றின் தரத்தை மேம்படுத்த உறுதியேற்போம். இந்திய பொருட்கள் என்றாலே அது உயர்தரமானது என்ற எண்ணத்தை உருவாக்க மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஹிந்தியை திணிக்க முயலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நீதி என கூறும் மத்திய கல்வி அமைச்சர் நமக்கு மொழிப்பாடம் எடுக்கிறார். மத்திய அமைச்சரின் பேச்சு எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுப்பது போல் உள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். வட இந்திய மாநிலங்களை கெடுத்துள்ள டபுள் என்ஜின் என்ற டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது. பிரதமர் மோடி இம்முறை சுட்ட வடை புளித்து போன ஒன்று என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். உறுதியோடு சொல்றேன், டபுள் என்ஜின் சொல்லி வட மாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. கால்களை மட்டுமே பார்த்திருந்தால் எப்படி சூரியன் கண்ணுக்கு தெரியும்? நிமிர்ந்து பார்த்தால்தான் சூரியனின் பவர் தெரியும். பிரதமரின் மதுராந்தகம் வருகையின் போது சூரியன் மறைந்து விட்டதாக விமர்சித்த இபிஎஸ்ஸிற்கு மு க ஸ்டாலின் பதிலடி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்கள ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரிப்பு பற்றி மகாராஷ்டிராவில் பேச வேண்டியதையெல்லாம் பிரதமர் மதுராந்தகத்தில் பேசுகிறார். டெல்லி ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கடந்த 5 ஆண்டுகள்ல துறைமுகங்கள் வழியா கடத்தப்பட்ட 11,311 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்குன்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கி இருக்கு. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்யறாங்க? திமுகவா? இல்லையே. டபுள் இன்ஜின் சொல்ற டப்பா இன்ஜின் தானே ஓடுதுங்க. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைவதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான். இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா? தமிழ்நாட்டில் இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தேர்தல் வாக்குறுதிகளில் 4இல் 1 பங்கை கூட நிறைவேற்றாத திமுக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து உள்ளதாகவும் விமர்சனம். இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 4இல் 1 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிடுது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார். நட்பு சக்திகள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் தேர்தலில் தாவேக தனித்து நின்று கெத்தாக வெல்லும். தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்தார் விஜய். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. யாருடைய அழுத்தத்திற்கும் அடங்கி போக மாட்டேன் என விஜய் உறுதி. தாவேக யாருக்கும் அடிமையாக இருக்காது என்றும் திட்டவட்டம். திமுக அதிமுகவிற்கு வாக்குச்சாவடி என்பது கள்ள ஓட்டு போடும் இடம் என விஜய் விமர்சனம். இரு கட்சிகளும் பூத்துகளில் வாக்குகளை திருட நாம் அனுமதிக்க கூடாது என கட்சியினருக்கு அறிவுறுத்தல். தான் ஆட்சிக்கு வந்தால் ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேன் என விஜய் வாக்குறுதி. அரசியலில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் திட்டவட்டம். தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விசில் அடித்து கட்சியின் சின்னத்தை அறிமுகம் செய்த விஜய்.
கப்பு முக்கியம் பிகிலு என தனது திரைப்படத்தின் வசனத்தையும் உச்சரித்ததால் கட்சியினர் ஆர்ப்பரிப்பு. கப்பு முக்கியம் பிகிலு. தாவீக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்த விஜயை விசில்களை அடித்து வரவேற்ற கட்சியினர். விசில் சத்தத்தால் அரங்கம் அதிர்ந்த நிலையில் காதை மூடி ரசித்த விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் தாவேகாவில் இணைந்தார். OPS ஆதரவாளராக இருந்து வந்தவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தார். குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் அணிவகுக்க உள்ள மாநிலங்கள் மற்றும் அமைச்சகங்களின் 30 அலங்கார ஊர்திகள். வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா எனும் கருப்பொருளில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. குடியரசு தின விழாவை ஒட்டி தீவிர பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது டெல்லி. தலைநகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களையும் பரிசோதித்த பிறகு அனுப்பி வைக்கும் போலீசார். 77வது குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவரின் வீரதீர பதக்கம் மற்றும் சிறப்பு சேவைக்கான பதக்க பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழகத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, சீர்திருத்த படையைச் சேர்ந்த 33 பேர் தேர்வு. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் புண்ணியமூர்த்தி, சிற்பக்கலைஞர் களியப்ப கவுண்டர் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது. இந்திய விமானப்படை அதிகாரியும் விண்வெளி வீரருமான சுபான்சு சுக்லாவிற்கு அசோக சக்ரா விருது அறிவிப்பு. டெல்லி குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்படுகிறார். T20 உலகக்கோப்பையில் இருந்து பாகிஸ்தான் விலகினால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தடைகள் விதிக்கப்படும். உலக கிரிக்கெட்டில் இருந்து பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படும் என்றும் ICC எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ICCயின் எச்சரிக்கைக்கு பணிந்தது பாகிஸ்தான். எச்சரிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே தொடரில் விளையாடும் தங்களது வீரர்களை அறிவித்தது.